நான் வந்து என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டராக இருக்கிற போது ஒரு மீட்டிங் அன்றைக்கி தான் நான் வந்து 6 மீட்டிங் பல்கலைக்கழகத்தில் 6 இடங்களில் அந்த பெண்கள் இருந்து கொண்டாடினாங்க. 6 இடங்களையும் அட்டன் பண்ண அதுதான் நமக்கு ஹிஸ்ட்ரி. ஒரே நாளில் 6 இடங்கள்லையும் போயிட்டு 6 இடங்கள்லையும் பெண்களை பற்றி உயர்வாக பேசி அதற்கு பிறகு என் கூடயே ஒருத்தர் பயணம் பண்ணார் என்னுடைய காரில். அவர் சொன்னது, என்ன சார் 6 இடத்துலையும் வெவ்வேறு விஷயங்களை பேசுகிறீங்களே அப்படின்ட்டு. இது எப்படி வந்ததுன்னாக்கா நிறைய புத்தகங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் வித்தியாசமாக பேசுகிறீங்களே 6 இடங்களும் நான் ரசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இது அன்றைக்கி 6 ஃபங்க்ஷன். ஆனால் ஒரே ஒரு இடத்துல வந்து நான் பேசுகிற போது ஒரு பெண் வந்து அவங்க லேடி ப்ரொஃபஸர், அவங்க வந்து குலுங்கி அழுதாங்க. அது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொன்ன உடனே அது பெண்மை எந்த அளவுக்கு பெண்மை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேசினப்போ அவங்க குலுங்கி அழுதுட்டாங்க. அழுதுட்டு அப்புறம் நான் வந்து மேடையை விட்டு இறங்குறேன். அவங்க வந்து என்னை வந்து சந்தித்தாங்க. அதில் நான் பேசுகிற போது, பெண்களை பேசுகிற போது, என்னுடைய மனைவி பேசுகிற போது எனக்கு அங்கே லேசாக ஒரு ஜெர்க்கு, ஒரு அழுகை வந்தது. நானும் லைட்டாக அழுது அதுக்கப்புறம் பேசிட்டேன். அப்படி ஒரு சூழல் அங்கே ஏற்படுறதுனால அதை நான் ஷேர் பண்ணேன். அப்போ அவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்ன வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொன்னீங்க சார். உங்களுக்கு நீங்கள் எதை ஷேர் பண்ணீங்களோ உங்கள் லைஃப்பில் நடந்த ஒன்று இன்சிடெண்ட்டாக, அந்த இன்சிடெண்ட் எனக்கு நடந்தது அப்படின்ட்டு. இது அவங்க வாழ்க்கை நான் பார்க்கல, நேரடியாக பார்க்கல. ஆனால் நான் பேசியது அவங்களுடைய மனதை தொட்டிருக்கிறது. அதுதானே உண்மை. அப்போ அவங்க வந்து அழுதாங்க. இதுதான் எங்கேயோ மனசுக்குள்ளே ஒரு ஹிடன் சேட்னஸ் இருக்கும், மறைந்த ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒன்று. அதை கொண்டு போய் நாம் வருடுகிற போது, அந்த மனதை தொடுக்கிற போது அது வெளியே வருது. இது சைக்காலஜிக்கல் அப்ரோச். அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அவங்க விழுந்து அழுதாங்க. நான் அழுதுட்டேன். அப்போ அது போல் சொன்னாங்க, நீ அழுதுட்டீங்கல்ல, இனிமேல் வந்து நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு. இனிமேல் நான் அழமாட்டேன் சார் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு பிறகு எனக்கு அவங்க பரம ரசியாக மாறினாங்க.